வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மேஜர் மதன் குமார் இருக்கார்ல, ஆர்மியிலேருந்து ரிட்டையர் ஆனவர், ரொம்ப ஃபேமஸ்ஸு. அவர் ஆப்ரேஷன் சிந்தூர் த அன்டோல்டு ஸ்டோரி அப்படிங்கிற புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்துடைய வெளியீட்டு விழா இன்னைக்கு நடந்திருக்கு. யார் புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறது தெரியுமா? அண்ணன் அண்ணாமலை அவர்கள் மேஜர் மதன்குமார் அவர்கள் எழுதிய புத்தகத்தை வெளியிட்டிருக்காரு. ஆப்ரேஷன் சிந்தூரை பற்றியெல்லாம் அண்ணாமலை அண்ணன் டீட்டெயிலாக பேசியிருக்காரு. இந்தியாவுடைய ஆர்மியுடைய பவரு, நம்ம இந்தியாவுடைய இராணுவ தளவாடங்கள் இருக்குல்ல, அதில் எந்த அளவுக்கு நம்ம தன்னிறைவை நோக்கி நகர்ந்துக்கு இருக்கோம், இதை பற்றி டீட்டெயிலாக பேசியிருக்காருங்க அண்ணன். தமிழக பாஜகக்காரங்க பேசணும். அவங்க மீம் போட்டு விளையாண்டுக்கு இருக்காங்க டிவிகே மினிஸ்டர்ஸுக்கு எதிராக. அண்ணாமலை அவர்கள் இதை அவ்வளவு சூப்பராக பேசியிருக்காரு. ஆப்ரேஷன் சிந்தூரை பற்றி, நம்ம இந்தியாவுடைய டிஃபென்ஸ் செக்டாரை பற்றியெல்லாம் வேறு லெவலில் பேசியிருக்காரு. அந்த வீடியோ ட்ரெண்டிங்காக ஷேர் ஆகுது. இதில் காமெடி என்னென்னா, அண்ணாமலை அவர்களுக்கு திராவிட ஜனதா கும்பல் நேஷனலிசம்னா என்னன்னு தெரியுமா, தேசியவாதம்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாடம் நடத்த ட்ரை பண்ணி காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சமீபத்தில். அண்ணாமலை அவர்களுடைய தேசப்பற்று எப்படிப்பட்டது, நம்ம இந்தியாவுடைய டிஃபென்ஸ் செக்டார் மீது எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் வச்சிருக்காரு அப்படிங்கிறது இன்னைக்கு புத்தக வெளியீட்டு விழாவில் அண்ணாமலை அவர்களுடைய அந்த ஸ்பீச்சில் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம், சசி தரூர் இருக்கார்ல, காங்கிரஸ்காரர், அவர் பேசினது காங்கிரஸுக்கு ஒரு கதறலை ஏற்படுத்தியிருக்கு. காங்கிரஸ் எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் கூச்சல் குழப்பம் இதை போடுறதை மட்டும்தான் முழு நேர வேலையாகவே வச்சுருக்காங்க. பார்லிமெண்ட் செஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா எதிர்கட்சிகள் கோஷம் போடுறது, போராட்டம் நடத்துறது, இதை பண்ணி அமளியில் ஈடுபடுவாங்க. இதனால் பார்லிமெண்ட் செஷனே ஒழுங்காக ப்ராப்பராக நடக்காது. இதை பற்றி சசி தரூர் என்ன பேசியிருக்காருன்னா, எதிர்கட்சிகள் பார்லிமெண்ட்டில் கூச்சல் குழப்பம் அமளியில் ஈடுபடுறது எதிர்கட்சிகளுக்கு தான் ஒரு டேமேஜை ஏற்படுத்தும். வேல்யூவான டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு, ரிசோர்ஸஸை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு எதிர்கட்சிகள் இப்படி பண்ணுறாங்க. ஒரு நாள் பார்லிமெண்ட் செஷனை நடத்துறதுக்கு எவ்வளவு கோடி செலவாகுது, அது எல்லாம் வேஸ்ட்டாக போகுது எதிர்கட்சிகள் அமளியில் ஈடுபடுறதுனால. ஒரு ப்ராப்பரான ரீசன் இருந்தால் கூட அமளியில் ஈடுபடலாம். ஆனால் அமளியில் ஈடுபட்டே ஆகணும் அப்படின்னு ரீசன்ஸை தேடுறாங்க எதிர்கட்சிகள். அதை தான் சசி தரூர் எடுத்து சொல்லியிருக்காரு. கவர்மெண்ட்டை பார்த்து அமைதியாக கேள்விகள் எழுப்பினா கூட பொதுமக்களுக்கு எதிர்கட்சிகள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும். அதை விட்டுட்டு சண்டை கட்டிக்கிட்டே இருந்தால் பொதுமக்கள் எதிர்கட்சிகளை வெறுத்துருவாங்க அப்படின்னு பேசியிருக்காரு. ஓப்பனாக உண்மையை பேசியிருக்காப்புல சசி தரூர். இது ரெண்டு. மூணாவது என்ன பார்க்க போகிறோம், தனுஷ் இருக்கார்ல, அடுத்த அரசியலுக்கு வர போகிறாரு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. தொகுதி வாரியாக நற்பணி மன்றங்களை அமைக்க முடிவெடுக்கப்பட்டு அறிவுறுத்தப்பட்டிருக்கான். மாவட்ட வாரியாக நற்பணி மன்றங்களை வச்சிருக்காரு, அதை தொகுதி வாரியாக டெவலப் பண்ணுங்க, உருவாக்குங்க அப்படின்னு ஆர்டர் போட்டிருக்காராம். அதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. இதுபோக ரூட் அப்படின்னு சொல்லிட்டு விஜயுடைய பொலிட்டிக்கல் கெரியருக்கு, சிஎம் உடைய பொலிட்டிக்கல் கெரியருக்கு எப்படி ரூட் ஒரு பேஸாக அமைஞ்சிச்சோ அது மாதிரி ஒரு நிறுவனத்தை தனுஷ் அவர்கள் தொடங்கி இருப்பதாக செய்திகள் வந்திருக்கு. தனுஷை பற்றி ஃபயர் விடுறதுக்கு, பில்டப் கொடுக்கறதுக்குன்னு ஒரு நிறுவனம் சமூக வலைதளத்தில் தனுஷ் அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு பெருமை பேசுறதுக்காகவே ஒரு நிறுவனத்தை கிரியேட் பண்ணியிருக்காராம் தனுஷ் அப்படின்னு ஒரு செய்திகள் வலம் வருது. அவருடைய பொலிட்டிக்கல் ஃபியூச்சருக்காக இப்போவே இந்த நிறுவனத்தை தொடங்கி வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இறங்கியிருக்காராம் தனுஷுக்கு அப்புறம் சிவகார்த்திகேயன் வருவார், அவருக்கு அப்புறம் பிரதீப் ரங்கநாதன், இப்படியே போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். எந்த அளவுக்கு தமிழக மக்கள் தமிழகத்தை இப்படி மாற்றிட்டாங்க பார்த்தீங்களா? என்ன தைரியத்தில் வராங்க பாருங்க. மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க, ஒரு 10 படம் நடித்தா போதும், கண்ணை மூடிட்டு மக்கள் ஓட்டை குத்திடுவாங்க அப்படிங்கிற எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க பாருங்க. கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம், பிரிட்ஜு பூஷன் சரண் சிங், பாஜகவை சேர்ந்தவர், இந்திய ரெஸ்லிங் அசோசியேஷனுடைய முன்னாள் தலைவராக இருந்தார். இவருக்கு எதிராக சில பெண் ரெஸ்லிங் பிளேயர்ஸு பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் கொடுத்தாங்க. உடனே இவரை இந்திய ரெஸ்லிங் அசோசியேஷன் பொறுப்பிலிருந்து நீக்கணும், மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜந்தர் மந்தரில் சாக்சி மாலிக்கு, வினேஷ் போகத்து இவங்கெல்லாம் போராட்டம் நடத்தினாங்க. பொலிட்டிக்கலாக அவங்க இப்படி ப்ரொட்டஸ்ட் நடத்துகிறாங்க, இதன் பின்னணியில் எதிர்கட்சிகள் இருக்காங்க, பிஜேபியை சேர்ந்தவர் பிரிட்ஜு பூஷன் சரண் சிங் அப்படிங்கிறதுனால தான் திட்டமிட்டு இந்த போராட்டம் நடத்தப்படுது அப்படின்னு பாஜக காரங்க சொன்னாங்க. கோர்ட்டில் பிரிட்ஜு பூஷன் சரண் சிங்க்கு எதிராக கேஸ் எல்லாம் நடந்துச்சு, செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ் நடந்துச்சு. இப்போது டெல்லி நீதிமன்றம் பிரிட்ஜு பூஷன் சரண் சிங்கை இந்த கேஸிலிருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, விடுவிச்சிருக்காங்க.
இந்த கேஸு பொலிட்டிக்கலாக ஃபேப்ரிகேட் செய்யப்பட்டது, ஜோடிக்கப்பட்ட வழக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க கேஸை. பிரிஜ் பூஷன் சரண் சிங் இந்த கேஸிலேருந்து விடுவிச்சிருக்காங்க. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.